வெல்கம் டு Padma'svideo. இன்றைக்கி நம்ம கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கோதுமை தோசை செஞ்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அடிக்கடி கோதுமை தோசை செய்யலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம கோதுமை மாவு தோசைக்கு மாவு கரைக்கலாம். அதுக்கு நான் 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், இன்னொரு கிளாஸும் எடுக்கிறேன். ஸோ 2 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் கோதுமை மாவுக்கு 1 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் ரவா எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நைஸ் ரவாவாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு கொஞ்சம் ஓட்டிக்கலாம். 1 கிளாஸ் ரவா, 2 கிளாஸ் கோதுமை மாவு, 1 கிளாஸ் அரிசி மாவு, 1 கிளாஸ் ரவா. உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். கோதுமை தோசையில் சீரகம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்படலைன்னா போட்டுக்க வேண்டாம். இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக கரைச்சி வச்சுருங்க. நான் இப்போது 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் கோதுமை மாவு, 1 கிளாஸ் ரவா, 1 கிளாஸ் அரிசி மாவு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 கிளாஸ் மாவுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம். சப்போஸ் இப்போ சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட இப்போ நம்ம ஒரு 1/2 hour மூடி வைப்போம். அந்த அரை மணி நேரத்தில் அதுவும் கிளியர் ஆயிரும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், நான் ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பொடியாக அரிஞ்ச கருவேப்பிலை, பொடியாக அரிஞ்ச வெங்காயம் நல்லா பெசரி விட்டு போட்டுக்கோங்க. நம்ம கோதுமை தோசையை இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை தோசைனா குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது. ஆனால் நமக்கு தினமுமே மாவு அரைக்கணுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ நம்ம நடுவில் இந்த மாதிரி கோதுமை தோசை, ரவா தோசையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே ரவா தோசை போட்டிருக்கேன், அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். நீங்கள் கோதுமை தோசையை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம தோசைக்கல்ல ஊற்றலாம். இப்போது நம்ம தோசை ஊற்றலாம். தோசைக்கல்ல ரெடியாக இருக்குது. நல்ல தோசைக்கல்ல காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஊற்றுங்க. கோதுமை தோசை எப்போவும் அப்படி தான் ஊற்றணும். தூக்கி வச்சு ஊற்றுனீங்கன்னா ஒட்டிக்கும். அப்புறம் உங்களுக்கு சரியான முறையில் வராது. இப்போ நம்ம தண்ணியாக கரைச்சிருக்கனால தேய்க்கக்கூடாது. இப்படி சுற்றி தூக்கி ஊற்றணும். இப்படி தூக்கி தான் நீங்கள் ஊற்றணும், தேய்க்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
சுற்றி எண்ணெய் போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குங்க நம்மளுடைய கோதுமை தோசை. கோதுமை தோசையை இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணால் யார் வேணாலும் சாப்பிடுவாங்க. நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயம், சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆட் பண்ண ரவாவும் அரிசி மாவும் கோதுமை தோசையை நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கோதுமை தோசையை இப்படி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம அடிக்கடி கோதுமை தோசை செய்யலாம். டெய்லி நம்ம மாவு அரைச்சி மாவு தோசை செய்யணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ நல்ல ஓட்டியாக கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் மிதமான தீயில் வச்சு தான் கோதுமை தோசையை ஊற்றணும். நீங்கள் அடுப்பு அனலில் தூக்கி விட்டீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, அதுவே தனியாக பெடலாக வந்துருச்சு பாருங்கள். கோதுமை தோசைக்கு கார சட்னியும் யூஸ் பண்ணலாம், தேங்காய் சட்னி யூஸ் பண்ணலாம், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தேங்காய் சட்னி ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் எந்த சட்னி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கோதுமை தோசை. கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.